ஹலோ ஆல், நமஸ்கார். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ டைம் கிடைக்கிறதோ நான் அப்புறமா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதனால தான் ஃப்ளாகோடு இருக்கும் இன்னையோட வீடியோவில். இன்றைக்கி சொல்கிற ஸ்டோரி என்னோடய பாட்டியோட ஸ்டோரி, அம்மாவோட அம்மா. நான் ராஜாராம் மோகன் ராய் ஸ்டோரியில், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஸ்டோரியில் என் பாட்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பற்றி சின்னதாக ரீல் கூட போட்டிருப்பேன். ரொம்ப ஆச்சரியமான பெண்மணி. எனக்கு மட்டுமா? இல்லை, எங்கள் பரம்பரைக்கே. எங்கள் ஆற்றுக்கு மட்டுமா? இல்லை, அந்த கிராமத்துக்கே. ரொம்ப பரோபகாரியாக இருப்போம். தான் பண்ணினதை, ஹெல்ப் பண்ணினதை சொல்லி காமிச்சதே கிடையாது என் பாட்டி. நான் கிராமத்தில் பாட்டிக்கிட்ட வளர்ந்ததுனால அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதனால் இந்த இடத்துல இனிமேல் அம்மானே மென்ஷன் பண்ணுறேன். என்னோடய அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஊர் பேரை சொல்லி அம்மான்னு சொல்லுவேன். ஆறுபாதி அப்படின்ற மாயவரத்துக்கும் செமனார் கோவிலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரொம்ப அழகான ரம்யமான கிராமத்தை சேர்ந்தவள் பாட்டி. அதனால் அவளை ஆறுபாதிமா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் அப்பா கும்பகோணத்தில் தான் இருந்தா. நான் அப்போ தான் கும்பகோணம் ரொம்ப கோவில்கள்லாம் பிடிச்சி போய் அப்பா கும்பகோணத்தில் வீடு கட்டின்னு செட்டில் ஆனோம் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஒரிஜினலி நாங்கள் பரமக்குடிக்காரான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா சைடில் நாங்கள் பரமக்குடி. அதனால் அப்பாவுக்கு நீர்வளம் நன்னா இருக்குது, கோவில்கள் ரொம்ப நன்னா இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக போயிடுத்தது. அதனால் அம்மா இருந்தது கும்பகோணம். அம்மா கும்பகோணத்து அம்மா. 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது, இல்லைனா தனியாக இவளும் அம்மா தான் அவளும் அம்மா தான், 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கா அப்படின்னா ஆறுபாதிம்மா கும்பகோணம்மா, இல்லைனா சரளாம்மா. அம்மா பேர் சரளா, ஆற்றுல கூப்பிடுற பேர் சரளாம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது கதைக்கு வரேன். என்னோட அம்மா ஆறுபாதி அம்மாவோட, அதாவது பாட்டியோடைய அம்மா கல்யாணின்னு பேர். அவள் ரொம்ப சீக்கிரமாகவே இறந்து போய்ட்றான். 2 பொண்கள் பெற்றுட்டு இறந்து போய்ட்றான். அது முதல் பொண்ணு ஜெயலக்ஷ்மி, அதுதான் ஆறுபாதி அம்மா என் பாட்டி. 2வது பொண்ணு ஜானகி. அந்த 2 குழந்தைகள் பெற்று எடுத்துகிட்டு இறந்து போய்ட்றான். இறந்து போனதுக்கப்புறம் அந்த தாத்தா அந்த காலத்து வழக்கப்படி இந்த குழந்தைகளை வளர்க்கவும் தன்னை பார்த்துக்கிறதுக்கும் அந்த இறந்து போன அம்மாவினுடைய தங்கையையே 2வதாக கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகே, தன் சித்தியே தனக்கு 2வது அம்மாவாக வரா. அவளுக்கு 5 குழந்தை. ஓகே, இப்போ இவ எல்லாரும் நன்னா ஜம்முன்னு தான் இருக்கா. தாத்தா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் மெனி திங்ஸ். இன்டெலிஜென்ட் இன்டலெக்சுவல் பர்சன் அவர். அதனாலேயே அவருக்கு பிறந்த எல்லா குழந்தைகளுமே, பொண்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும், சகல விதமான திறமைகளையும் உடையவாளாக இருந்தாள். அந்த தாத்தாக்கு, ஸ்ரீனிவாசையர் தாத்தாக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாமே அதி புத்திசாலிகள், திறமைசாலிகள் தான் அந்த காலத்திலேயே. பாட்டி பேரழகி. எங்கள் பாட்டி நல்ல ஹைட்டாக இருப்போம், அதுக்கு தகுந்த பாடி. மடிசாரில் நடந்து வருவோம், நெத்தியில் விபூதி மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு பகவதி அம்மன் நடந்து வர மாதிரி இருக்கும் எனக்கு அப்போல்லாம். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எங்கள் பாட்டியை. அப்போது அந்த பாட்டி அந்த காலத்து 8வது படிக்கிறா. ஓகே, அந்த காலத்து 8வது படிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சு, பெரிய மனுஷி ஆகிடுறா, கல்யாணம் பண்ணி வச்சு விட்றார். அதுக்கு பெரிய மனுஷி ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணி வச்சாரா, பெரிய மனுஷி ஆன உடனே பண்ணி வச்சாராங்கிறது கிளாரிட்டி எனக்கு இல்லை. மேபி அது என் பொண்ணை கேட்டால் தெரியும். அந்த கதையெல்லாம் அது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டுருக்கு என்னை விட. அதனால் கல்யாணம் ஆகிடுறது.
கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழித்து ஒன் 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 இயர்லேயே தாத்தா மிலிட்ரியில் இருந்தார். அதாவது ஜெயலக்ஷ்மி பாட்டி, ஜெயம்மான்னு கூப்பிடுவா எல்லாரும். அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் சங்கரநாராயணன் தாத்தா மிலிட்ரியில் ஆர்மியில் இருந்தார். அந்த ஆர்மியில் இருந்த காரணத்தினால அவள் வந்து பாம்பேயில் இருந்தா. அப்போ பாம்பேயில் இருந்தாலுமே அந்த காலத்து வழக்கப்படி கல்யாணம் ஆனதுனால பாட்டி மடிசார் தான் கட்டிண்டா, 9 கஜம் தான் கட்டிண்டா பாம்பேலையுமே. அண்ட் மிலிட்ரி ஆஃபீஸர் ஒய்ஃப், ஆர்மி ஆஃபீஸர் ஒய்ஃபாக இருந்தாலுமே ஆற்று வழக்கம், அதனால் பாட்டி மடிசாரில் தான் இருந்தா. அப்போது பாட்டி வந்து தன்னுடைய மச்சினரையும் நாத்தனாரையும் பாம்பேயில் படிப்பு நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு கிராமத்துலேருந்து கூப்பிட்டு அழைச்சிட்டு போய் பாம்பேயில் படிக்க வச்சா. பாட்டிக்கு 2 பொண்கள், ஒரு புள்ள. இந்த 2வது பொண்ணு தான் எங்கள் அம்மா சரளா. இந்த 2 பொண்கள் பிறந்ததுக்கப்புறம் 3வது குழந்தை பிறக்க வரும்பொழுது பிறந்தாத்துக்கு டெலிவரிக்கு போகாமல் புக்காத்துக்கு ஆறுபாதிக்கே டெலிவரிக்கு வந்துடுறா பாட்டி. ஆறுபாதியில் டெலிவரி ஆகுது. முதல்ல ஒரு தந்திவர் தான் இந்த மாதிரி பேர் வை அப்படின்னு, முன்னான்னு பேர் வை அப்படின்னு. 2வதாக ஒரு தந்திவர் தான் இந்த மாதிரி சங்கரநாராயணன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்தடுத்த தந்திகளில் பாட்டி நிலக்குலைஞ்சு போகிறா. பாட்டிக்கே எனக்கு எனக்கு 21 வயசா 23 வயசா ஞாபகம் இல்லைன்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. அதனால் பாட்டிக்கே அது எந்த வயசில் தாத்தா இறந்து போனாங்கிறதுக்கு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அதை திருப்பி நினைவுபடுத்திக்க பாட்டிக்கு விருப்பம் இல்லாதனால அது ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே இருந்தது. ஸோ அந்த 21லேருந்து 23 வயசுக்குள்ளே, பாட்டியோட 21லேருந்து 23 வயசுக்குள்ளே தாத்தா இறந்து போயிட்டார். ஸோ அந்த கால வழக்கப்படி மொட்டையெல்லாம் அடித்து எல்லாம் பண்ணணும், வைதவியம்லாம் பண்ணணும்னு சொல்லி கிராமத்தில் முடிவெடுக்கிறா. 8வது வரைக்கும் படிச்சிட்டால் ஒன்றும் பாட்டி துணிவா, எனக்கு மொட்டை அடிக்காதீங்கோ, என் குழந்தைகள் என்னை பார்த்து பயந்துடும், அதுகளுக்கு ஏற்கனவே அப்பா இல்லை, அம்மா நான் ஒருத்தி தான் இருக்கேன், என்னை பார்த்து என் குழந்தைகள் பயந்துடுத்துனா அதுகள் யார்கிட்ட போகும், அதனால் நான் நானாக இருக்கேன், எப்போவும் கட்டிக்கிற மாதிரி கலர் புடவை கட்டிக்கிறேன், எப்போவுமே ஒயிட் ப்ளவுஸ் போட்டுப்பா. அது அந்த காலத்துக்காரான்னு நினைக்கிறேன். என்ன கலர் புடவை கட்டினாலும் ஒயிட் மேட்ச் ஆகும்னு அவளுக்கு மைண்டில் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருப்பாள். ஒரு ஒயிட் ப்ளவுஸு, கலர் புடவை, மடிசார் புடவை, 9 கஜம் 9 கஜம் கட்டின்னு ஒயிட் ப்ளவுஸ் போட்டுக்கிறேன், பொட்டு வச்சுக்கலாம், பூ வச்சுக்கலாம், நீங்கள் மற்ற சொல்கிற எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஆனால் எதெல்லாம் என் குழந்தைகளை பாதிக்குமோ அதெல்லாம் நான் ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு துணிச்சலாக ஒரு 20 வயசில் இருக்கிற பொண்ணு, எந்த எக்ஸ்போஷருமே இல்லாத சின்ன பொண்ணு, அதுவும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கா. அண்ட் பாட்டியோட மாமியார் இருக்காளே, அதாவது எங்கள் சங்கரன் தாத்தாவோட அம்மா, அவள் ரொம்ப தங்கமான மனுஷியாக, ரொம்ப இன்னசென்ட். மாமியார் கொடுமையெல்லாம் அனுபவிச்சதில்லை. மாமனார் கொஞ்சம் முரடாக இருந்திருக்காருன்னு சொல்லுவாள், ப்ராப்ளம் இருந்திருக்கு. மாமியார் கொடுமை இன்றைக்குமே பாட்டி அனுபவிச்சதில்லை. மாமியார், நாத்தனார் சாரதாத்தை, ஏன்னா தான் கூட்டின்னு போய் நாத்தனாரை வளர்த்ததுனால, படிக்க வச்சு மச்சினரையும் நாத்தனாரையும் வளர்த்ததுனால மாமியாரோட ஃபேவரட் டாக்டரின்லாம் வேறு நினைக்கிறேன். சாரதாத்திக்கும் பாட்டியை ரொம்ப பிடிக்கும், மன்னி மன்னி அப்படின்னு வருவாள். அதனால் புக்காத்துக்கு பிடிச்ச மாட்டு பொண்ணாக ஒரு விதத்தில் இருந்துட்டா. அதனால் பாட்டிக்கு வந்து அவள் மாமியார் சப்போர்ட் இருந்துடுது. அம்மா இறந்து போனாலும் மாமியார் சப்போர்ட் இருந்துடுது. ஆனால் என்றைக்குமே தன்னுடைய சித்திக்கு பிறந்த, அதாவது அடுத்த அம்மாவாக வந்தா இல்லையா கல்யாணம் பண்ணிட்டு, அந்த சித்திக்கு பிறந்த குழந்தைகளையும் என்றைக்குமே பாசத்தோடு தான் பார்த்துப்பா. எங்கள் அம்மா, நான் வளர்ந்தே எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாலாம் பேசிக்கும்போது, தெரியுமாடி நம்மலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுக்கெல்லாம் பழைய சாதத்தை கொடுத்துட்டு இந்த முரளி மாமாவுக்கு மாத்திரம் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி கொடுப்பா தெரியுமோ, நார்த்தம்பழ சாதம் பண்ணி கொடுப்பா தெரியுமோ அப்படிலாம் பேசியிருக்கா. அது மாமாக்களுக்கு பார்ஷியாலிட்டி. எனக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசா அந்த குழந்தைகளும் எங்கள் பெரியம்மா, கிட்டத்தட்டனா கொஞ்சம் பெரியவா, அவ்வளோதான். அவெல்லாம் மேபி ஹையர் செகண்டரி படிச்சிருப்பா, இவெல்லாம் ப்ரைமரி அப்பர் ப்ரைமரியில் இருந்திருப்பாளாக இருக்கும், அந்த மாதிரி ஏஜ் அப்படின்னு. அப்போ அந்த மாமாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணி சமைச்சு கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு.
அதாவது அந்த காலத்து அடுப்பு வச்சுட்டு அந்த காலத்து மண்ணெண்ணெய் ஹரிக்கேனை வச்சுட்டு அதெல்லாம் பாட்டி வந்து பண்ணி எல்லாரையும் குழந்தைலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்து தெருவில் ஸ்கூல் இருக்குது, இல்லை ஸ்கூல் பஸ் வருதா, ஸ்கூல் வேன் வருதா, இங்கேருந்து மன்னமந்தல் நடந்து போனால் அவளுக்கு காலேஜு, அங்கேருந்து வேற எங்கேயோ நடந்து போவாள், எங்கே ஞாபகம் எனக்கு, நடந்து போனால் அவளுக்கு ஸ்கூலு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போய், ஆனால் படிக்க வச்சே ஆறுதுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கா எங்கள் பாட்டி. எல்லா குழந்தைகளுக்கும் பேசிக் எஜுகேஷன் கொடுக்கறதுங்கிறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. ஸோ அதுக்கு நடுவில் அவள் அப்பா வேற இறந்து போய்ட்றாரு. ஆத்துக்காரர் இறந்து போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்பா ஸ்ரீனிவாச ஐயரும் இறந்து போய்ட்றாரு. அப்போது கிராமத்துக்கு ஆறுபாதிக்கே கூட்டின்னு வந்து வச்சுக்கிறா அவளை. அவள் பக்கத்தில் தனியாக ஒரு இடத்துல குடியிருக்கா. ஓகே, எங்கள் பாட்டியோட தம்பி தங்கைகள்லாம் சித்தியோட. அவளோட பெரிய பையனை அவர் இப்போ இன்றைக்கி வந்து ராமு மாமான்னு நாங்கள் கூட பாட்காஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். அவரை வந்து எதாலையுமே கணக்கிட முடியாத ஒரு டிவைன் பர்சன், ஜீனியஸ், நீங்கள் எத்தனை வார்த்தை வேணால் போட்டுக்கலாம். த சச் அ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் சோல். அவர் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன், அப்போ சொந்தக்காரெல்லாம் வந்து ராமு கடைக்கு பொட்டலங்கட்ட அமிச்சா காசு வரும், குடும்பம் நடத்தலாம், அவனை படிக்க அமிச்சுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு குடும்ப பாரம் இழுத்துட்டுருப்பேன்லாம் ஃப்ரீ அட்வைஸ் தான். நம்ம தெரு எல்லாருமே அந்த காலத்தில், இந்த காலத்துலேயே கொடுக்குறா, அந்த காலத்தில் கொடுத்துருக்க மாட்டாளா, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தா வேறு. ஃப்ரீ அட்வைஸ்லாம் கொடுத்தாலும் பாட்டியும் அந்த சித்தியும் பிடிவாதமாக கேட்காம படிக்க வச்சு அந்த குடும்பமே அப்படியே முன்னேறித்து. ஓகே, அப்போது பாட்டி வந்து தன்னுடைய குழந்தைகளையும் படிக்க வச்சு பியூசி வரைக்கும் படித்தா. எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா அதுக்கப்புறம் டெய்லரிங் கற்றுக் கொடுத்தா. டெய்லரிங் வந்து செமனார் கோவிலுங்கிற இடத்துக்கு கூட்டின்னு போய் டெய்லரிங் கிளாஸ் முடிஞ்சு திருப்பி கூட்டின்னு வந்து அந்த மாதிரி குழந்தைகளுக்கு டெய்லரிங் கற்றுக் கொடுத்தா. அந்த குழந்தைகளோட டெய்லரிங் புக் இருக்கும் இல்லையா, லோயர் ஹையர்னு அந்த காலத்தில் எழுதியிருப்பா பெரியம்மா அம்மாலாம். நானே அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ பத்திரமா வச்சுப்பா எங்கள் பாட்டி. அந்த புக்கை வச்சு தான் கற்றுண்டா லோயரும், தான் கற்றுண்டா ஹையரும். அது மட்டும் இல்லை, ஆறுபாதியில் மகளிர் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தா பாட்டி. ஓகே, மகளிர் சங்கம்னு ஆரம்பித்து அந்த லோயர் அந்த ஹையர் புக்கை வச்சுட்டு, தான் பொண்கள் ரெண்டும் படிச்சுட்டு புக் எடுத்து நோட்ஸ் எடுத்துன்னு வந்தாலே அந்த நோட்ஸை வச்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தையில லோயர் ஹையர் எக்ஸாம் எழுத பண்ணான். நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி லோயர் ஹையர் எழுதி. அந்த காலத்தில் தையல் டீச்சர்னு ஒரு போஸ்ட் இருந்திருக்கு கவர்மெண்ட்டில். அந்த போஸ்ட்டுக்கு அப்போல்லாம் வந்து தையல் டீச்சர்னால் லோயர் ஹையர் பாஸ் பண்ணிட்டா பாட்டி சொல்லி அனுப்புவாலாம், இந்த தெருவில் இந்த பொண்ணு பாஸ் பண்ணிட்டா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அந்த சுற்றி வட்டாரம் பக்கத்தில் எங்கேயாவது ஓப்பனிங் இருந்தால், இப்போ தான் கவர்மெண்ட் ஜாப்னா எங்கே வேணால் போகிறாளா, அந்த காலத்தில் அப்படி கிடையாதான். ஆறுபாதியிலேருந்து குத்தாலத்தில் ஓப்பனிங் இருக்குன்னா கூட குத்தாலம், அதாவது மாயவரம் தாண்டி கும்பகோணம் போகிற வழியில் குத்தாலம்ங்கிற ஊர் இருக்குது. குத்தாலத்தில் ஓப்பனிங் ஆனால் நம்ம எப்படி அனுப்புறது பொண்ணு அனுப்ப மாட்டாலாம் அதுக்கே, கவர்மெண்ட் ஜாபுக்கே. அப்போ அவள் வீட்டுக்கு வந்து கெஞ்சுவலாம், இல்லை நீங்கள் பார்த்து அனுப்புங்கோ, அந்த ஊரில் யாரும் டெய்லரிங் படிக்கலை, நீங்கள் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இந்த கவுன்சிலிங் எல்லாம் கூட பாட்டி பண்ணியிருக்காம்பா. குத்தாலத்துலேயே மாப்பிள்ளை பார்க்கலாம், அவள் அப்படியே செட்டில் ஆவா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் பேசி அந்த மாதிரி ஜாப் போகணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்கா பாட்டி. பாம்பேயில் இருக்கும்போது தன்னோட அதர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஒய்ஃப்ஸ் கிட்டேருந்து இந்த க்ரோஷா ஒயர் பின்னுறது, ஸ்வெட்டர் பின்னுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாட்டி கற்றுன்னு வந்தா பாம்பேலேருந்து. எங்கள் சாரதா அத்தைன்னா அம்மாவோட அத்தை, அம்மா அத்தைன்னு கூப்பிட்டு நாங்களும் அத்தைன்னு கூப்பிடுவோம். அந்த சாரதா அத்தை சொல்லுவாள், என் மண்ணிக்கு கண் கண்டது கை செய்யும் அப்படின்பா. அதாவது கண்ணால் ஒரு விஷயத்தை பார்த்தான்னா கை செய்யுமா அதை அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து கிராமத்தில் எல்லா குழந்தைகளையும் இந்த 10th லீவில் 12th லீவில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த குரோஷா ஒயர் போடுறது, அதே மாதிரி ஸ்வெட்டர் பின்னுறது, இதெல்லாம் எல்லாமே கூட பின்னுறது, இதெல்லாம் பேசிக்ஸ் கற்றுக் கொடுப்பா. உட்காந்து எல்லாரும் கற்றுக்கணும். பாட்டிக்கிட்ட இருந்து இன்னொரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, பாட்டி சொல்லுவாள், இன்னும் எப்போ பார்த்தாலும் உங்கள் பெரியம்மா பெரியப்பா உங்கள் அம்மா அப்பா
அந்த உங்கள் மாமன் மாமி எல்லாம் அடிச்சுக்கிறதுகள் ஐயா அப்படின்னு. நீ தாத்தாலாம் சண்டை போட்டதே இல்லையான்னா, அவர் கண்ணால் பார்த்தாலே இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும், நான் பண்ண மாட்டேன். நான் வேண்டான்னு சொல்லணும்னு மௌனமாக இருந்தாலே அவருக்கு புரிஞ்சிடும், அவர் பண்ண மாட்டார். நாங்கள் அப்படி இருந்தோம், எங்களுக்கு பிறந்தது ஏன் இப்படி இருக்குது அப்படின்லாம் அடிக்கடி சொல்லுவா பாட்டி சின்ன வயசில். ஓகே இவா சண்டை போட்டுண்டான்னு கிடையாது. வீடுன்னு இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இருந்தால் அந்த காலத்தில் சண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் பாட்டி சொல்வா, தாத்தா வந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ராகம் சொல்வாராம். இன்றைக்கி கல்யாணி ராகத்தை எடுத்துக்கோ, மோகன ராகம் எடுத்துக்கோ, அந்த மாதிரி ஒரு ராகம் சொல்வாராம். பாட்டிக்கிட்ட ஃபிடில் இருந்தது. பாட்டி அது ரொம்ப வருஷம் வச்சுட்டு இருந்தா. என்னோடய கசின் பிரதர் இப்போ வந்து பெங்களூரில் இருக்கான். நீ கற்றுக்கோடா சீனிவாசா, ஃபிடில் கற்றுக்கோடா நான் கற்றுக் கொடுக்குறேன்டான்னு சொல்லிகிட்டே இருப்பா. அந்த ஃபிடில் வந்து தாத்தா என்ன ராகம் சொல்கிறாலும் அதில் ஏதாவது ஒரு கீர்த்தனம் சாயங்காலம் வாசிப்பாலாம். இது வந்து அது அந்த ஒரு 1/2 hour 45 minutes தட்ஸ் மீ டைம் ஃபார் போத் ஆஃப் தெம். குழந்தைலாம் அந்த மீ டைமில் என்ன எங்கள் பெரியம்மாவை எங்கள் அம்மாவை 2 பேர், அப்போ மாமா பிறக்கலையே, அந்த 2 பேரையுமே வாக்கிங்க்கு கூட்டின்னு போயிடுவாங்களாம் அங்கே இருந்த சேவக்ஸு. தாத்தா ராகம் சொல்ல பாட்டி வந்து அது வந்து அந்த ராகம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு மீ டைமில் வாசிப்பாலாம். பேச்சே இருக்காதுடி, ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ராகம் அவர் சொல்லி நம்ம வாசிக்கலை அப்படின்னா, அவர் வேறு ஏதோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் வேறு ஏதாவது ஒர்க்கில் வந்துட்டான்னா அன்றைக்கி நாளே போகாத மாதிரி இருக்கும். நாளைக்கு என்ன கேட்க போகிறாருன்னு நான் 3-4 ராகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுப்பேன் மத்தியானமே. அது மாதிரி எனக்கு வந்து அவர் ராகம் சொல்ல ஃபிடில் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பாட்டி அடிக்கடி சொல்லியிருக்கா. இந்த மீ டைம்ங்கிறது உங்கள் அம்மா உங்கள் அப்பாக்குள்ளேயும் நான் பார்க்கல, உங்கள் பெரியம்மா பெரியப்பாக்குள்ளேயும் பார்க்கல, உங்கள் மாமிக்குள்ளேயும் பார்க்கல அப்படின்பா. அப்போ எனக்கு புரியல. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சது என்னென்னா, நமக்குள்ள ஃபேமிலியில் ஒரு மீ டைம் அப்படின்னு ஒன்று வேணும்னா ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே. நான் சம்பாதிச்சு தான் வீடு வாங்கணும், நான் சம்பாதிச்சு தான் நகை வாங்கிக்கணும், நான் சம்பாதிச்சு தான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான். நான் சம்பாதிச்சு தான் குடும்பம் கரையேறணும்னு இருந்ததுன்னா மீ டைம்லாம் இருக்காது, வாழ்க்கை ஓடுறதுல தான் இருக்கும். ஓகே, ஸோ இது எனக்கு அதுக்கப்புறமா புரிஞ்சுது. அதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆனது அப்படின்னு. அப்போது பாட்டி வந்து ரொம்ப ரசித்து வாழ்ந்த, கொஞ்சம் வருஷம்தான் தாத்தாவோட வாழ்ந்தா கூட தான் ரொம்ப ரசித்து வாழ்ந்ததை அழகாக சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா பாட்டிக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. ஸ்கூல் போய் படித்து ஒரு பியூசி தான் ஹையஸ்ட் பாட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில். அதை மட்டும் படிச்சுட்டாக்கா வாழ்க்கை செட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பாட்டிக்கு. ஆனால் பாட்டிக்கு படிக்க அனுப்புகிற அளவுக்கு முற்போக்காக அந்த குடும்பங்கள் அந்த காலத்தில் இல்லை. எங்கள் சாரதா அத்தை சொல்வாள், எங்கள் மண்ணியை மட்டும் பள்ளிக்கூடம் அமைச்சிருந்து பியூசிலாம் முடிக்க வச்சுருந்தா இத்தனை நேரம் எங்கேயோ போயிருப்பா எங்கள் மண்ணி, இத்தனை நேரம் எங்கேயோ போயிருப்பா எங்கள் மண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அப்போது அதாவது படிக்கணுங்கிற அந்த வேட்கை ஆர்பாதிமாக்குள்ள ரொம்பவே இருந்தது. அதனாலேயே எல்லா பாட்டிக்கு நஞ்சை கொஞ்சம் இருந்தது, புஞ்சை கொஞ்சம் இருந்தது நிலம். நஞ்சையில் வேலை பார்த்தாலும் சரி, புஞ்சையில் வேலை பார்த்தாலும் சரி, அந்த ஆர்பாதி கிராம பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் குழந்தைல சேர்த்துடணும். விஜயதசமி அன்னைக்கு பாட்டி கையால் பாட்டிக்கு நான் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறதுக்கு எல்லாம் கூட்டின்னு வரும். பாட்டி நமஸ்காரம் பண்ணி பாட்டி ஒரு ஸ்லேட்டு பல்பை வாங்கி கொடுப்பா. அதை எடுத்துட்டு அந்த பள்ளிக்கூடம் விஜயதசமி அன்னைக்கு போய் ஆர்பாதி கிராம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடணும். அன்னையிலேருந்து பள்ளிக்கூடம் பண்ணணும். 1வது தான் டைரெக்டாக சேர்ப்பா. சேர்த்துட்டு கூட்டின்னு போயிடணும். இப்போ விஜயதசமிக்கு முன்னாடிலேருந்து, நவராத்திரிக்கு முன்னாடிலேருந்து அங்கே வேலை பார்க்குறவா, அந்த தெருவில் இருக்கிறவா, பின்னாடி தெருக்காரா, இந்த ஓடையில் தாமரப்பு பறிக்கிறவா குடும்பக்காரா, இவாள்லாம் இருப்பா இல்லையா, இவள் எல்லாருமே இந்த விஜயதசமிக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கலாமா அம்மா அப்படின்னு வந்து அம்மாட்ட கேட்பா. வயசு என்ன ஆறுது, கூட்டின்னு வா அப்படின்பா அம்மா. எல்லாம் வரிசையாக திண்ணையில் உட்காரும். பாட்டியும் உட்காருவா. எல்லாம் காதை தொடுங்கடா, காதை தொடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் காதத்தோட ட்ரைனிங் கொடுப்பா. ஏன்னா காதை தொட்டால் தான் அங்கே ஹெட் மாஸ்டர் சேர்த்துப்பார் அப்படின்ட்டு. காதத்தோடு நன்னாத்தோடு தலையை மண்டை ஆட்டாத சரியாவே அப்படின்னு சொல்லி காதத்தோட ட்ரைனிங் 2 கையாலையும் கொடுத்துட்டு, பாத்ரூம் வருதா சொல்ல தெரியுமா, பசிச்சா சொல்ல தெரியுமா, அது மாதிரி வலிச்சா சொல்ல தெரியுமா, இது 3 செக் பண்ணுவா பாட்டி அந்த குழந்தைகளுக்கு திண்ணையில் உட்காந்து. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு
ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி கொடுக்குற ட்ரைனிங் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உனக்கு பசிச்சா சொல்ல தெரியுமா, அதெல்லாம் அவ்வளோ அழகாக டெஸ்ட் பண்ணுவான் அந்த குழந்தையில கேள்வி கேட்டு. வலிச்சா சொல்ல தெரியுமா, பாத்ரூம் வருதுன்னா சொல்ல தெரியுமா. அப்போ தான் வெளியில் போகணும். அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை வெளியில் போகணுன்னா இது 3 சொல்ல தெரியணுங்கிறது வெறும் 8வது படித்த அவளுக்கு அந்த காலத்தில் தெரிஞ்சிருந்தது. இப்போ நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு எவ்வளோ வருஷமாக பிரின்ஸிபலாக இருக்கேன்னா, நான் இன்னமும் கிண்டர் கார்டனுக்கு லோயர் பிரைமரி 1 and 2க்கு அட்மிஷன் எடுக்கிறதுனா எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இது 3 தான் செக் பண்ணுவேன். பசிச்சா சொல்ல தெரியுமா, வலிச்சா சொல்ல தெரியுமா, பாத்ரூம் போகணுன்னா சொல்ல தெரியுமா, அப்போ அட்மிஷன். இல்லைன்னா இல்லை. இல்லைன்னா ஏன் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வலிச்சா சொல்ல தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேஞ்சர். அதனால் இதுதான் பேசிக்காக பாட்டி கற்றுக் கொடுப்பா. காதத்தோடுன்னு இப்படி காதத்தோட வச்சுட்டு அந்த ஸ்கூலில் சேர்த்து விட சொல்லுவாள். பொரியோ ஏதோ கொடுப்பான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும். அது ரொம்ப ஒரு வைபவமாக இருக்கும். ஜம்முன்னு இந்த விஜயதசமி அதெல்லாம் குழந்தையெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துட்டு அவள்லாம் பெரியவாளாகி படித்து எங்கேயாவது இங்கே சேர்ந்துட்டு வேலைக்கு போய் சேர்றா பாருங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு படித்து முடிச்சுட்டோம். அப்போல்லாம் வந்து பாலிடெக்னிக் பண்ணவா ஜாஸ்தி ஆர்பாதியில். பாலிடெக்னிக்லாம் பண்ணிவிட்டு எங்கேயாவது வேலைக்கு போகிறா பாருங்க. இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டேம்மான்னு பாட்டிகிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வருவாள். அவளும் அம்மான்னு தான் கூப்பிடுவா. அவள் அப்பா அம்மாவும் அம்மான்னு தான் கூப்பிடுவா. அந்த ஊருக்கே அவள் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு. அங்கே காலிங் பெல்லாம் கிடையாது. வாசல்லேருந்து எப்போவுமே வாசல் திறந்துருக்கும். ராத்திரி 10 மணிக்கு அடைப்பா, காலம்பரை 4:30 5 மணிக்கு திறப்பா. அந்த வாசல் தான் பென்ஷன் வாங்க மாயவரம் போகிறான்னா பூட்டுவாளை ஒழிஞ்சு வேறு என்றைக்குமே பூட்டி இருக்காது. கதவு திறந்தே தான் இருக்கும். வாசல் கதவு சாத்தக்கூடாது. பாட்டிக்கு சாத்தவே கூடாது. பகலில் காலம்பரையில் சாயங்காலத்தில் கதவே சாத்தப்படாது. இப்போ நம்மளாம் எப்போ பார்த்தாலும் கொசு வருது அது வருதுன்னு சாத்தி வச்சுக்கிறோமே. அங்கே ஒன்றுமே சாத்துற பிஸ்னஸே கிடையாது. காலிங் பெல்லாம் கிடையாது. அம்மா அப்படின்னு வாசல்லேருந்து சவுண்ட் பட்டால் யாருன்னு உள்ளேருந்து வருவோம். அவ்வளோ பெரிய வீடு அது. கொல்லரேழியிலேருந்து அப்படியே நடந்து வரணும். வந்து என்னன்னு கேட்டு வேலை கிடச்சிடுத்துன்னா வெள்ளைக்கட்டி விபூதி வாசப்பறையிலே விபூதி இருக்கும். ஒரு சின்ன மரப்பறை டப்பா மாதிரி இருக்கும் அருங்கோணத்தில். அந்த விபூதி இட்டு விடுவா, விபூதி கொடுப்பா. அப்புறம் வந்து ஏதான வெல்லமோ ஏதோ ஒன்று கொடுப்பா. என்ன அன்றைக்கி ஏதோ விளைஞ்சதோ ஏதோ என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் பாட்டி கொடுப்பா. அதை ஒரு சந்தோஷத்தோட ஷேரிங்காக, ஒரு ஆசீர்வாதமாக. அவளும் அதை வாங்கிட்டு போவாள். இது நான் வந்து படிக்கிற காலத்தில் பார்த்தது. இதை தவிர ஆறுபாதி இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பாட்டியோட வீடும் இப்போ இல்லை. ஆனால் அப்போ நான்லாம் குழந்தையா இருக்கும்போது எப்படின்னா, ஆறுபாதியில் அந்த பாம் வடிவத்தில் அந்த தெரு இருக்கும். ஒத்த தெரு தான் ஆறுபாதி. இந்த பக்கம் உள்ளே நுழைஞ்சு இப்படி வந்து இப்படி முடிஞ்சதுன்னா அந்த பக்கம் போனால் அது வெள்ளநகர். நீங்கள் கூட ஒரு பெரிய வெள்ளநகரில் ஒரு பெரிய எண்ணங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அவரை பற்றி நான் இன்னொரு வீடியோ அப்புறமா போடுறேன். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிவன் கோவில், பெரிய சிவன் கோவில் வெள்ளநகரில் இருக்குது. ஆறுபாதிக்குள்ளே பெரிய பெருமாள் கோவில், பெருசு. அது பெரிய கோவில், பெரிய பெருமாள் இருக்குது. மாரியம்மன் கோவில் இருக்குது இந்த பக்கம். அந்த பக்கம் இன்னொரு பிள்ளையார் கோவில் இருக்குது. இப்படி மாதிரி வந்துட்டு இப்படி போகும் அந்த தெரு. அந்த நடுநாயகமாக பாட்டியோட இருக்குது. வாசக்கொல்லையில் மாடு இருக்குது வச்சுட்டுருப்பா பாட்டி. வாசக்கொல்லையில் காய்கறி செடியெலாம் போட்டிருப்பா. மிளகா, அதாவது காய்கறி நாங்கள் வாங்கி சாப்பிட்ற காய்கறி. பாட்டியாத்தில் இருந்த வரைக்கும் நாட்டு காய்கறிகள் வாங்கவே மாட்டோம் கடைக்கு போய். பீட்ரூட், கேரட், இந்த இங்கிலீஷ் காய்கறியில் இந்த காலத்து குழந்தைகளுக்கு பிடிக்கிறதுன்னு எப்போயாவது வாங்கின்னு வந்து அதையுமே சாம்பாரில் போட்டு தான் சாப்பிட கொடுப்பா பாட்டி. அப்படி தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு கறி அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம். வெங்காயம்லாம் ரொம்ப ரேராக தான் சமைச்சு பார்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் தீபாவளிக்கு முத நாள் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டுருப்பா. தீபாவளி வரதே சின்ன வெங்காயம் வாங்கணும்னு அப்போ தான் சின்ன வெங்காயம் வாங்கி நான் பார்த்துருக்கேன். பூண்டு பாட்டி சேர்த்து நான் பார்த்ததில்ல. அதான் நான்லாம் பிரசவத்துக்கு போனப்போ பூண்டு வாங்கி அது பத்திய சாப்பாடுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். மற்றபடி ரெகுலர் டே டு டே லைஃப்பில் பாட்டி பூண்டு சாப்பிட்டு நான் பார்க்கல. வெங்காயம் பூண்டு ரொட்டீன் லைஃப்பில் பெருசாக சேர்த்துன்னு பார்க்கல. பட் நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரா, எனக்கு வெங்காய சட்னி அரைச்சித்தா அப்படின்னு நான் கேட்டு. அப்போ இந்த பக்கத்தில் இருந்தவா வந்து பிராமின் இல்லாதவா. எங்கள் ஆற்றுக்கு அடுத்தான் வாங்கிட்டு வந்தா இல்லையா, அவள் வந்து பிராமின் இல்லாதவா. அவாத்து எல்லாருமே அம்மா பாட்டியோட சின்னவ தானே, ஆறுபாதிமாவோட சின்னவ தானே. அவாத்து அந்த லேடியை கூப்பிட்டு
வெங்காய சட்னியாமே எப்படி அரைப்பல் நீங்களாம் அப்படின்னு கேட்டுட்டு அவள் சொன்ன ரெசிபி பிரகாரம் அம்மியில் வச்சு அப்பக்கப்போ அரைச்சி அம்மா இட்லியோட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாள். அதெல்லாம் இல்லை, நான் தொட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதில்லை. ஆனால் அவளுடைய கிச்சனுக்குள்ளே அவள் வந்து குளிச்சுட்டு தான் போகணுன்னு எதிர்பார்ப்பா. குளிச்சுட்டு தான் போகணும், அதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சும்மா மேலே விழுந்து கட்டி பிடிச்சிட்டுலாம் அதெல்லாம் தொடப்படாது. அந்த ஆச்சாரங்கள்லாம் அவள் ஃபாலோ பண்ணுவாள். அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் உண்டு பாட்டிக்கு. கடைசி காலம் கிட்டத்தட்ட தன்னுடைய சுய நினைவு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வர காலத்தில், அவளுடைய நினைவுகளே அவளுக்கு பெருசாக இல்லைங்கிற காலத்தில் நான் தான் அவளை நைட்டிக்கு மாற்றினேன். உடம்பு சுருங்க ஆரம்பிச்செடுத்து இதுக்கு மேலே மடிசார் கட்டுறவளுக்கும் கஷ்டம், அவளுக்கும் புரியறதில்லை. அவளை ரொம்ப சிரமப்படுத்துகிறோன்னு தோணித்து. அப்போது டாக்டர் செட், இது யாருக்காக நீங்கள் அந்த மடிசாரை சுற்றி விட்றீங்க? ஷீ இஸ் கம்ப்ளீட்லி அன்கம்ஃபர்டபுள் ஆஸ் அ பேஷண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பின்னாடி நாட் போடுற மாதிரி ஒரு ரேப் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒரு இது இருக்கும் இல்லையா, நைட்டி மாதிரி, அந்த மாதிரி வாங்கி அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் பாட்டிக்கு கடைசி காலத்தில். பட் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் அவன் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முடிசூடா ராணியாக அந்த ஆறுபாதியில் அப்படி வாழ்ந்தா அந்த பாட்டி. அவள் வந்து விவசாயம் நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். கார் போட்ட நாள் எப்போ விதை போடணும், எப்போ அறுவடை பண்ணணும், எப்போ என்ன பண்ணணும், எல்லாமே தெரியும். அந்த ஆறுபாதியில் அந்த பாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மண் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு அந்த பக்கத்தில் ஆடுதுறை வேளாண் நிலையம்லேருந்து வருவா. இவா என்ன படிச்சிருக்கா, எவ்வளோ சம்பளம் வாங்குறா, என்ன படித்தா இந்த வேலை, இந்த படிப்புக்கு இவா என்ன வேலை பண்ணுறா, அது விவசாயிகளுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்னு உட்காந்து மணிக்கணக்காக அவள்கிட்ட பேசுவாள். காஃபி போட்டு கொடுத்து சாப்பிட ஏதாவது கொடுத்து உட்காந்து கதையாக கேட்டுப்போம். கேட்டுட்டு தன்னோட நிலத்தை மண் பரிசோதனை பண்ணுறதுக்கு அனுமதிச்சு என்ன நெல் போடணும், ஊடுபயிர் என்ன போடணும், அவள் அட்வைஸ் தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் படித்த குழந்தைகள் தன்னை விட என்ன பேரம்பேத்திகள் வயசு தானே அதெல்லாம், அது சொல்லும் பொழுது அதை கேட்டுண்டு அது சொன்னது பிரகாரம் பண்ணினா பாட்டி. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவள் ரெக்கமெண்ட் பண்ணா, யார் அங்கே வந்தா இல்லையா ஆடுதுறையிலேருந்து, அவள் ரெக்கமெண்ட் பண்ணி திருச்சி வானொலி நிலையமில் பாட்டியை வந்து பீரியாடிக்கலி ட்ராமா போடுவாள், அவேர்னஸ் ட்ராமா. நான் கூட ஒரு தடவை போய் பேசியிருக்கேன், எங்கள் கசின் கூட ஒரு தடவை போய் பேசியிருக்கா. அந்த கிராமத்து பொண்கள்லாம் போவாள். ஒரு அடுத்த தெருவில் ரோடுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர், அவள் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பா. பாட்டி கான்செப்ட் சொல்லுவாள், அவள் ஸ்கிரிப்ட் எழுதுவாள். அப்போ நாங்கள்லாம் அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு எல்லா பொம்னாட்டி குழந்தைகள் தான், ஜென்ஸ் ஜென்ரலாக கூட்டின்னு போக மாட்டா பாட்டி. அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்குற மாதிரியும் ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரியும் அழகாக எழுதி எடுத்துன்னு போய் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாள். ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இல்லையா, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு பாட்டி முன்னாடியே சொல்லுவாள். அப்புறம் இங்கேருந்து பஸ் பிடிச்சிட்டு திருச்சிக்கு போயிட்டு அங்கே எங்கள் பெரியம்மா அங்கே உட்காந்து சாப்பிட்டு தங்கி எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்புறேன். அங்கேருந்து கிளம்பி வானொலி நிலையம் ரேடியோ ஸ்டேஷன் போயிட்டு ரேடியோ ஸ்டேஷன்லாம் ஒரு தடவை சுற்றி காமிக்க சொல்லுவாள் எங்களுக்கெல்லாம். கிராமத்துலேருந்து வந்திருக்கா எல்லோரும், நீங்கள் அவளுக்கு ரேடியோ ஸ்டேஷன் காமிங்கொள்ளையன் அப்படின்னு சொல்லுவாள். எல்லோரும் காமிப்பா. ரேடியோ ஸ்டேஷன்லாம் பார்த்துட்டு அங்கே ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்பி வருவோம். ஒரு இனிமையான அனுபவமாக இருக்கும். அப்புறம் பாட்டி வந்து ஒரு தரமோ 2 தரமோ ஞாபகம் இல்லை, வயலும் வாழ்வும்ல பேசியிருக்கா. அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் வயலும் வாழ்வும்னு வரும், வயலும் வாழ்வும்ல பாட்டி போய் பேசியிருக்கா. அதெல்லாம் அப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணுங்கிற அளவுக்கு தெரியல. அந்த கும்பகோணத்தில் அந்த ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் கலர் டிவியே வச்சுட்டு இருந்தோம். எல்லோரும் எங்கள் இடத்துல தான் டிவி பார்க்கவே வந்துட்டு இருந்தா. அப்போ அதை ஒரு ரெக்கார்டும் பண்ணணுங்கிற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே எங்களுக்கு பெருசாக இல்லாமல் போயிடுது. அதனால் ரெக்கார்ட் பண்ணிக்கல. பட் ரொம்ப வர்சடைல் லேடியாக இருந்தா, ரொம்ப போல்டு லேடி. எந்த ஒரு கஷ்டமுமே அவளை பெருசாக அசைச்சு நான் பார்த்ததே இல்லை. எதுக்குமே கலங்கி போன ஒரு பொம்மநாட்டியாக நான் அவளை பார்த்ததே இல்லை. அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இன்க்ளூடிங் மீ எல்லாரும் எல்லா விஷயங்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கோம், கலங்கியிருக்கோம், மூட் ஆஃப் மூட் ஆன்னு என்னென்னமோலாம் இருந்திருக்கே ஒழிஞ்சு அவளை மட்டும் நான் எந்த காரணத்தை கொண்டும் கலங்கி பார்த்ததில்லை. அவள் மட்டும் இல்லை, எங்கள் ஆர்பாதியம்மாவோட தங்க இருக்காளே ஜானகி சித்தி, அவள் சிஸ்டர், அவளுமே எதுக்குமே கலங்கியே பார்த்ததில்லை. அக்கா தங்கைகள் 2 பேரும் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் விமன்.
ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் எவர் வி ஹவ் சீன். இது என்னோட பொண்ணு கூட கேட்டானாக்கா ஆமாம்போ. வி ஹவ் நாட் சீன் சச் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டிஸ் இன் அவர் லைஃப்ஸ். அவளுக்கு குன்றிலிட்ட விளக்காக இருந்துட்டாலே ஒழிஞ்சு வெளியிலலாம் வந்திருந்தான்னா மார்கரெட் தாச்சரோ இன்னொருத்தரெல்லாம் பக்கத்தில் கூட நின்று இருக்க முடியாது. அதாவது மோஸ்ட் பாசிட்டிவ் வேலை சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாலிட்டிஸ் அவள். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய தோழிகளாவோ தன்னுடைய நாலேஜ் ஷேரிங்காக கேரிங்காக மற்றபடி தன்னுடைய அவுட்லெட்டாக எங்கள் ஆர்பாதியம்மா பார்த்துனது வந்து ஆற்றுலேருந்து காவேரிக்கு போகிற வழியில் இருக்கிற செடிகள்லாம் தான். ஆற்றுக்கு கொல்லையிலையும் செடிகள் இருக்கும். ஆற்றை பற்றி சொல்லிட்டு இருந்தேனே, பெரிய வீடு, ஆற்றுக்கு முன்னாடி ரோடு. ஆனால் வீடு தான் நான் சொல்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி ரோடை தாண்டினோன்னா கொல்லை. அந்த வாசக்கொல்லையில் தான் மாடு இருக்கும், மாடுகள்லாம் இருக்கும், பசு மாடுகள் எல்லாம் இருக்கும். ஒரு தடவை எருமை மாடு இருந்ததுன்னு ஞாபகம், பட் பசு மாடு தான் மோஸ்ட்லி இருக்கும். அந்த கொல்லை தாண்டின உடனேயே பெரிய தாமரை குளம். இந்த பா மாதிரி இருக்கும்னு என்ன தெருவே, அந்த பாக்கு உள்ள நடுவில் இருக்கிறது தாமரை குளம். அழகழகான தாமரை. வாசக்கொல்லைக்கு ஓடினா நீங்கள் காலங்காத்தால் மலராத தாமரைகள் நூற்றுக்கணக்கில் பார்க்கலாம். அது நிறைய பறிச்சுட்டு போய் பெருமாளுக்கு கொடுக்கறது, பின்னாடி எங்கேயோ எடுத்துன்னு போய் விற்கிறது, எல்லாம் பண்ணுவா யாரும். ஓகே, இது வாசல் சைடு. ஆற்றுக்கு கொல்லை கிணத்தடி தாண்டி பின்னாடி போனாக்கா ரொம்ப வருஷம் வரைக்கும் பாத்ரூம் கிடையாது. பின்னாடி தான் கொல்லையில் லாஸ்ட்டில் போவா, சின்னதாக தட்டி மாதிரி மறைச்சி வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் படிக்கிற காலத்துலேயே கொஞ்ச நாளில் பாத்ரூம் கட்டிட்டா. பாட்டி தான் ஆர்பாதியில் ஃபஸ்ட்டு பாத்ரூம் கட்டினது என் பாட்டி தான். ஸோ பாத்ரூம் கட்டினா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு லாங் கொல்லை இருக்கும். அங்கே வந்து வாழைத்தோப்பு இருந்தது, தென்னை மரங்கள் இருந்தது. எங்கள் பாட்டியோட ஹஸ்பண்ட் சங்கரன் தாத்தா கையால் நட்ட பலாமரங்கள் அங்கே உண்டு. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பலாப்பழங்கள். அது ஒரு தடவை காய் பறிக்கும் போது, தாத்தா நட்டதுடா, தாத்தா நினச்சிக்கோங்க சாப்பிடும்போது அப்படின்னு சொல்லாமல் இருக்கவே மாட்டா பாட்டி. அந்த பழங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும். வாழை மரங்கள் ஒரு தடவையும் ஒன்று போடுவா. பூவன் பார்த்துருக்கேன், ரஸ்தாலி பார்த்துருக்கேன். தார் கட்டி தொங்க விட்டுருவா காமரா உள்ள. அது வந்து பழுக்கணும், சுவாமிக்கு கோவிலுக்குன்னு சொன்னால் ஒழிஞ்சு பழுக்க காலியாகிடும். இப்போ நாங்கள் பேரன் பேத்திகள்லாம் உள்ள அங்கேயே தான் விசிட் பண்ணிகிட்டே இருப்போம். சும்மா பசிக்கணும்லாம் அவசியமே கிடையாது. அது இருந்ததுன்னா அது காலியாகிடணும். நம்ம காலி பண்ணலன்னா அவன் பண்ணிவிடுவானே, அவன் பண்ணலன்னா அவள் பண்ணிவிடுவாளே, அதனால் நம்ம காலி பண்ணிடணுன்னு 20-30 அதாவது அபண்டன்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இப்போல்லாம் 1/4 கிலோ காய்கறி வாங்கிட்டு வந்து 1 டஜன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து குடும்பமே சாப்பிட்றதுன்னெல்லாம் இந்த குழந்தையெல்லாம் அனுபவிக்கிறது இல்லையா. நாங்கள்லாம் தாராக பலாப்பழமாக அபண்டன்ஸில் வாழ்ந்தவா பாட்டியினுடைய கிருபையினால். அது மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்திருக்கோம். ப்ளஸ் கொல்லை முடிஞ்ச உடனேயே சின்னதாக ஒரு மேட் ரோடு, அந்த ரோடு ஏறி இறங்கினா காவேரி. அதனால் கிணத்துல தண்ணி எப்போவுமே இருக்கும். எண்ணெய் போட்டாலும் விளையும், தண்ணி ஊற்றணுங்கிறதே அவசியம் இல்லை. வாசப்பக்கம் ஓடை, கொல்லை பக்கம் காவேரியில் தண்ணி வற்றினாலும் ஓடையில் தண்ணி இருக்கும். வெய்ய காலத்துலேயுமே ஃபேன் போட்டுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா காற்று சில்லுன்னு வீசிகிட்டே இருக்கும். எப்போவுமே சூடு காற்று வீசவே வீசாது, சில்லுன்னு வீசும். அந்த மாதிரியான ஒரு இயற்கை கொஞ்சம் எத்தனை கோடி கொடுத்தா இப்போல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க, எனக்கு தெரியல. நாங்கள்லாம் அனுபவித்து வளர்ந்தோம் அதெல்லாம். அந்த மாதிரியான ஒரு அந்த கிராமத்தில் தான் பாட்டி இருந்தால். அந்த மாதிரியான ஒரு கிராமத்தில் தான் அவளுக்கு வாழ்க்கை அமைஞ்சுது. எங்கேயோ ஆந்திராவில் பிறந்து வளர்ந்து பாம்பேயில் கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்க்கை முழுவதையுமே ஒரு சின்ன கிராமம், ஆரபாதிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தன்னை குறுக்கி கொண்டு ஆனால் சந்தோஷமாக திருப்தியாக நிறைவாக வாழ்ந்த பொம்மநாட்டி எங்கள் பாட்டி ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற ஜெயம்மா ஆர்பாதிம்மா. எங்கள் பாட்டி அவள் கையால் தான் எல்லா குழந்தைகளுமே வளர்ந்துருக்கு. ஒரு வயசு வரைக்கும் ஆர்பாதியில் கொண்டு விட்டுருவா.
குழந்தைகள் பிறந்து தாய்ப்பால் குடித்து முடிக்கிற வரைக்கும் தான் குழந்தைகள் அம்மாட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அவளுடைய தங்கை குழந்தைகளாகட்டும், எங்கள் அம்மாவுக்கு பிறந்த நாங்களாகட்டும், எங்கள் பெரியம்மா குழந்தைகளாகட்டும், எங்கள் மாமா குழந்தைகளாகட்டும், மாமாவோட கடைசி பொண்ணு மாத்திரம் வரல, பெரியம்மாவோட பொண்ணு மட்டும் வரல, புள்ள தான் வந்தான். அப்போது மிச்சம் இல்லை, ஒன்று ஏதோ எக்ஸப்ஷனில் ஒழிஞ்சு அவள் கைப்பட்டு அவள் அரைச்ச மருந்து சாப்பிட்டு வளராத குழந்தைகளே கிடையாது. அந்த ஆறுபாதி ஊராட்சி பள்ளியில் படிக்காத குழந்தைகளே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷமாவது, அதாவது ஆறுபாதி பாட்டி என்ன சொல்லுவான்னா, ஆறுபாதி ஸ்கூலில் 1 வருஷமாக படிச்சுட்டோம், இந்த ஸ்கூலோட அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போகும். ஏன்னா தான் தம்பிகள்லாம் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா முன்னேறிட்டாள். ஒன்றும் தம்பி தங்கைகள்லாம் அவள்லாம் ஏன் முன்னேறினான்னா, இந்த ஸ்கூலில் 1 வருஷமாக வந்து கொஞ்ச நாளாவது படித்தாள் ஒன்றும், அதனால தான் முன்னேறினான். அதனால் எல்லா குழந்தைகளுமே அந்த ஆறுபாதி ஸ்கூலில் ஒரு வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவா தான். 1 வருஷம் மினிமம் நான் சொல்கிறது. 2-3 வருஷம் படித்தவாளும் இருக்கா, 5 வருஷம் 6 வருஷம் படித்தவாளும் இருக்கா. இப்படி தான் வந்து அந்த பெண் தனக்கு நடந்த நிறையா விஷயங்களை தனக்குள்ளேயே அமுக்கிண்டு புறத்தியாருக்காகவே வாழ்ந்தா. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தா. அதை தன்னுடைய வாழ்க்கையாக தேர்ந்தெடுத்தா. நான் முன்னாடி அந்த ரிஃபார்மர் ஸ்டோரிஸ்லாம் சொன்ன மாதிரி தன்னுடைய உணவில் கூட ஒரு விதவை எப்படி சாப்பிட்ணுன்னு ஒரு ரூல் இருந்ததோ அதை ஃபாலோ பண்ணா. அப்பளத்தை நொறுக்கப்படாது, அதை அப்படியே சாம்பார்லேயோ ரசத்தையோ ஊற வச்சுட்டு சவுக்குன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்ணும், நொறுக்கி சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஸ்வீட் எடுத்துக்கோன்னு சொன்னால் துளியூண்டு எடுத்துப்பா, மற்றபடி பெருசாக ஸ்வீட் சாப்பிட மாட்டா. அதே மாதிரி புது புடவை, தீபாவளி ஆட்டம், பொங்கல் ஆட்டம், இன்னொரு ஏதாவது ஃபங்க்ஷன் பர்த்டேலாம் எங்கள் பாட்டி கொண்டாடினதே கிடையாது, கொண்டாடவே மாட்டாள். அப்படி யாராவது விஷ் பண்ணால் சொன்னான்னா கூட பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாள். அதனால் பெருசாக ஏதாவது புது புடவை கட்டிக்கணும், ஏதாவது பண்ணணுன்னா கூட யாரானு கட்டின்ட்டு கொடுத்தா தான் அதை கட்டிப்பாள். முதல் தடவையாக புதுசை எடுத்து பிரித்து தான் கட்டின்டா அப்படிங்கிற சரித்திரமே சாகிற வரைக்கும் கிடையாது. அவள் முதல்ல அவளுக்கு புது துணியாக அவளுக்கு நாங்கள் போட்டதே அந்த மடிசாரெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நைட்டி ரேப்பிங் தான் அவளுக்கு போட்ட புது துணியே. அவள் அந்த காலத்தில் அவள் மாமியார் காலத்தில் எதெல்லாம் விதவைகள் ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக் ரூல்ஸ்ன்னு அவள் செட் வச்சுட்டு இருந்தாலோ அவள் அதுலேருந்து கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கவே இல்லை. ஆனால் ஐயோ இதெல்லாம் அப்படி பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு வலி வேதனையும் இல்லை. இதெல்லாம் ஒரு கஷ்டம், ஃபாலோ பண்ணுறதுன்னு இருந்திருக்கு போல் இருக்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் அது மற்றவாளுக்காக, தன் குழந்தைகளுக்காக, அடுத்தவாளுக்காகன்னு வரும்பொழுது யாரையும் எதிர்த்து யாரோடையும் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி சாதிச்சுக்கிற திறமையும் அவளுக்கு இருந்தது. ரொம்ப ஆச்சரியமான பெண்மணி அவள். அவள் எந்த ஏப்ரல் 16 பிறந்தாலோ அதே ஏப்ரல் 16 தன்னுடைய 90வது வயசில் இறந்து போனான், 2012. ரொம்ப ஆச்சரியமான பெண்மணி. என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். ரசிகா பிறக்கும் பொழுது குழந்தை இறந்து போயிடுதுன்னு சொல்லி எடுத்துட்டா. அதனால் இன்குபேட்டர் ரெடி பண்ணிக்கல. வெளியில் எடுத்தாச்சு, குழந்தைக்கு லேக் ஆஃப் ஆக்சிஜன், உடனே அழலை, கண்ணு ஆனால் மூச்செடுத்து ரத்தம் சொட்ட தான் தான் வாங்கி முதுகில் லேசாக தடவி தட்டி அதை வந்து உயிர்ப்பிச்சா பாட்டி. அதுக்கப்புறம் எலும்பு கூட திரும்ப 1.6 kgs இருந்தது. இங்கு ஃபில்லரை வாங்கிட்டு வர சொல்லி அதில் என் பால் எடுத்து அந்த குழந்தைக்கு 5 ட்ராப் 6 ட்ராப் வாய்க்குள்ளே ஊற்றினான். ஏன்னா இன்குபேட்டர் ரெடியாக இல்லை இல்லையா, அதனால். இன்றைக்கி அந்த குழந்தை உயிரோடு இருக்குது, என்னென்னமோ சாதனைலாம் பண்ணுறேங்கிறது, நன்னா இருக்கேங்கிறதுன்னா அவள் கொடுத்த உயிர் அது. இந்த குழந்தைக்குன்னு இல்லை, இந்த மாதிரி சர்வசாதாரணமாக எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்தவோ. முக்தி அடைஞ்சிட்டாளா மோட்சம் அடைஞ்சிட்டாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாத்தாவோட இருக்கிற மிச்ச வாழ்க்கையை வாழறதுக்கு திருப்பியும் இந்த பூமிக்கு வருவான்னு எனக்கு தோன்றது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். நமஸ்கார்.